ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு பிரியாணி தான் செய்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்களும் செஞ்சுருப்பீங்க, நான் செய்கிறத ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து 2 தக்காளி, 2 வெங்காயம், என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ரைஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸாக பிரியாணி ரைஸு ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் எல்லாம் எடுத்துருக்கேன். அப்புறம் தாளிக்க ஹோல் கரம் மசாலா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். 2-3 ஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கலாம். இதில் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஸ்டார் அனீஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப்ஸ் ரைஸ் எடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு 5 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். வெஜிடபிள்ஸ் வந்து இப்போவே சேர்த்துட்டோம்னா பாதி வெந்துடும். ரைஸ் சேர்க்கும்போது பாதி வெந்துடும். காலிஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் கடைசியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா அது வந்து ஹாட் வாட்டரில் போட்டு அலம்பி வச்சாச்சு. மிளகாய் பொடி, தனியா பொடி, கரம் மசாலா பொடி, கொத்தமல்லி, புதினா. கொஞ்சம் கர்ட் சேர்த்துருங்க. ஒரு 1/2 லெமன் சேர்த்துடலாம். ரைஸ் சேர்த்துருவோம். ஒரு கப்புக்கு 1.5 கப் வந்து வாட்டர் சேர்க்குறேன். ஒரு அரிசி பொறுத்தது 1.25 கப்பு சேர்ப்பாங்க. சில பேர் 2 கப்பு சேர்ப்பாங்க. இப்போ தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான சால்ட்டு. இப்போ மூடி வச்சிடலாம். காலிஃப்ளவர் சேர்த்துருவோம். நல்லா கலந்துக்கிட்டு மூடி வச்சிடலாம். சால்ட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். குக்கரை மூடிடலாம். நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா குழஞ்சி போயிடும். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பஜ்ஜி மாவு மிக்ஸ் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கடலை மாவு 2 ஸ்பூனு. அதுக்கப்புறமா வந்து ரைஸ் ஃப்ளவர் 2 ஸ்பூனு. கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கலந்துக்கலாம். இது கொஞ்சமாக கரம் மசாலா,
தேவையான சால்ட். காலிஃப்ளவரை ஆயிலில் போட்டு எடுத்துருவோம். கோல்டன் ஃப்ரை ஆனவுடனே எடுத்துருவோம். கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துருவோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் லஞ்சு. உங்கள் வீட்டில் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரைஸை வந்து திறக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டிங் பண்ணியாச்சு. பச்சடியோடு நாம் சர்வ் பண்ணலாம். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.